மக்களே வணக்கம். இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஹெச்எஸ்சி ஆஃபீஸராக எவ்வளோ டிஃபிகல்ட்டின்றது அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் பார்த்திங்கன்னா, இது டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ இட் இஸ் த சுச்சுவேஷன் வி ஹவ் டு மேனேஜ் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டென்ஷன் ஆகுறதாலேயோ இல்லை கோவப்படுறதாலேயோ ஒரு பயனும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் ஒரு சேஃப்டி கை, நமக்கு சேஃப்டியை பற்றி தெரியும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்க தேர் நாட் சேஃப்டி கை, அவங்க ஆப்ரேஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு டீம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சேஃப்டி பற்றினா அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் டைமு நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒரு வேலையை எப்படி செய்யணும், எப்படி பண்ணால் சேஃப்டியாக இருக்கும், அண்ட் அவங்க செய்கிறதுல என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்றத. ஸோ இதை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்கன்னும் போது அதை கேட்குற அளவுக்கு பேஷன்ஸ் அவங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த பேஷன்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கேட்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருவேளை அவங்க அந்த பேஷன்ஸ் இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னும் போது அங்கே நீங்கள் கண்டிப்பாக சண்டை போடுறதோ இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ சரியானதாக இருக்காது. ஸோ அவங்கள ஹோல்டு பண்ணணும். ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் ஃபர்தராக ஹையர் அஃபிஷியல் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு பேசி அவங்கள சரி பண்ணணும். நீங்கள் சொல்லலாம், ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக நம்ம போய் வேலையை நிப்பாட்டிடலாம், இல்லை பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுத்துக்கலாம், இல்லை டிசிப்ளினரி ஆக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இது எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. அஸ் அ சேஃப்டி ஆஃபீஸர் நான் இவ்வளோ நாள் பார்த்துருக்க கம்பெனிங்களையும் சரி, நிறைய இதுலேயும் சரி, நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ டில் த டைம் நான் உண்மையாகவே ரொம்ப மேனேஜாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அண்ட் இனி வரையும் காலம் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய விஷயங்கள் நான் எப்போவுமே தெளிவாக சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை நான் அறவே தவிர்ப்பேன். ஆர்கியூமெண்ட் ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சரியான இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம சொல்லும் போது அவங்க அதை கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு என்வான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். நம்ம மேலே இருக்கிற பயத்தினால அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னும் போது நம்ம இருக்கும்போது மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவே நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா, நாம் இல்லாத போது கூட அவங்க சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால் நம்ம எம்ப்ளாயீஸை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். ஒரு பயத்தினால சேஃப்டியை உருவாக்க முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஸோ அது சேஃப்டி கல்ச்சர் இல்லைன்னு நான் சொல்வேன். ஸோ சேஃப்டி கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.